மடியில தலையை வச்சு படுத்துக் கொண்டிருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாடி முடிகளை பார்க்கிறார்கள். சில முடிகள் நரைச்சிட்டு பழுத்துட்டு. இத கண்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஒரு கவலை வந்துருச்சு. ஆஹா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயசு போய் விட்டது, முடிகளும் நரைத்து விட்டது, அவசரமாக சீக்கிரமாக எங்களை விட்டு போயிடுவாங்களே என்கிற கவலை வந்து தன்னை அறியாமல் அழுது கொண்டிருக்கிறார். கண்ணீர் வடியுது. இந்த கண்ணீர் மடியிலே படுத்து கிடந்த நன்றாக தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட முகத்துல விழுந்துட்டு முழிச்சிட்டாங்க. ஏன் ஆயிஷா அழுகிறீங்க? இல்ல யா ரசூலல்லாஹ், உங்களோட தாடி முடிகளை பார்த்தேன், தலை முடிகளை பார்த்தேன், பழுத்திருக்குது, நரைச்சிருக்குது, நீங்க உலகத்தை விட்டு போயிருவீங்கிற கவலையில நான் அழுது கொண்டிருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷாவே, ஒரு மனிதன் உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டா, மௌத்தாகிட்டா, அவனுக்கு அந்த மையத்துக்கு மிச்சமும் கஷ்டமான கவலையான நேரம் எது என்று கேட்டார். ஒரு கேள்வியை கேட்டாங்க மனைவி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் மௌத்தாகிட்டா அந்த மையத்துக்கு மிச்சமும் கஷ்டமான நேரம் மையத்தை வீட்ல இருந்து வெளியெடுத்துட்டு போற நேரம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்ல, வேறொன்று சொல்லுங்களேன். யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அந்த மையத்துக்கு மிச்சமும் கஷ்டமான நேரம் எது தெரியுமா? கபிர்ல அவரை கொண்டு தனிமையில் அடக்கிட்டு திரும்பி வாரோமே, இந்த நேரம் தான் மையத்துக்கு கவலைப்பட போகுது என்று சொன்னதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை ஆயிஷா, இல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், எனக்குண்டா தெரியா, நீங்களே சொல்லி தாங்கோன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா, ஒரு மனிதன் மௌத்தாகி விட்டால், மரணித்து விட்டால், அந்த மனிதனுடைய உடம்பிலிருந்து அவனுடைய உயிர்கள் பறித்தெடுக்கப்படுகிறது. அந்த உயிர்கள் உடம்பிலிருந்தும் நரம்பிலிருந்தும் எலும்புகளிலிருந்தும் பறித்து எடுக்கப்படும் அந்த வேகத்திலே அந்த உடம்பு புண்ணா போய்விடுகிறது. எந்த ஒரு மையத்தும் அந்த காட்சியை தாங்க மாட்டார்கள். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் உடனே என்ன செய்கிறார்கள்? வீட்டில் உள்ளவர்கள் வருகிறார்கள், அடி கழுவ வேண்டும், குளிப்பாட்ட வேண்டும் என்கிறதுக்காக வருகிறார்கள். அந்த மையத்து உடுத்திருந்த சட்டையை, சாரத்தை, உடுப்புகளை கலட்டுகிறார்கள். கலட்ட தொடங்கும் பொழுது அந்த மையத்து ஒரு சத்தம் வைக்கிறது, ஐயுகல் காசில், என்னை குளிப்பாட்டுபவனே, என்னை குளிப்பாட்ட வந்திருப்பவனே, இப்பொழுதுதான் என்னுடைய உடம்பிலே உயிர் கலட்டப்பட்டு உடம்புகள் புண்ணா போயிருக்கிறது. என்னுடைய உடம்பிலிருந்து சட்டைகளை கலட்டும் நீ என்னை மெதுவாக நடந்து கொள், தாறுமாறாக கலட்டி விடாதே, என்னை அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு பிரட்டி இந்த புண்ணுடம்பை இன்னும் வருத்தப்படுத்தாதே என்று ஒவ்வொரு மையத்தும் கெஞ்சுகிறது. இந்த நேரத்தில் அதிகமாக அந்த மையத்து கவலைப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறோம், ஒவ்வொருத்தரும் மௌத்தாக இருக்கிறோம், ஒவ்வொருத்தருக்கும் இந்த சக்கராத்து வர இருக்கிறது. ஒவ்வொருத்தரையும் குளிப்பாற்றுவதற்காக குடும்பத்தார்கள் வருவார்கள், நம்முடைய சட்டைகளையும் கலட்டுவார்கள். அந்த நேரத்தில் தான் அதை உணர முடியுமே தவிர எவ்வளவு சொன்னாலும் புரிய வைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மையத்து இந்த நேரத்தில் படக்கூடிய கவலை, இந்த வேதனை, அது போடக்கூடிய சத்தம் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறது. சத்தம் போட்டு கேட்கிறது தாழ்மையா, புண்ணுடம்பு, புண்ணுடம்பு, இதை தாக்கி விடாதே, மென்மையாக மிருதுவாக பூ போல என்னுடைய உடம்பை நடத்து, என்னால தாங்க முடியாது என்று அவனுடைய குளிப்பாட்டுவனிடத்தில் கெஞ்சு கேட்டுக்கொள்கிறது. இந்த சத்தத்தை மனிதனையும் ஜின்களையும் தவிர உள்ள உலகத்திலே உள்ள அத்தனை உயிருள்ள வஸ்துக்களும் கேட்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதை குளிப்பாட்டுவதற்காக சட்டையை கலட்டினதோட தண்ணீரை கொண்டு வந்து வைக்கிறான் மனிதன் குளிப்பாட்ட.